தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால், செல்போனை பயன்படுத்துகிற மக்களே அதில் கவனம் கொள்ளுங்கள். செல்போனை பயன்படுத்துகிற மக்களே அதில் கவனம் கொள்ளுங்கள். செல்போனால் அழிஞ்சு போன மக்கள் தான் அதிகமாக இருக்காங்களே தவிர அறிவு அடைந்தவங்க கம்மியாக தான் இருக்காங்க. செல்ஃபோன் எவ்வளவோ நல்ல காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். உலகமே கையில் கொண்டு வந்துட்டான். பேப்பரை படிக்கிற மாதிரி தான். அதை கெட்டு போகிற நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. குறிப்பாக ஃபேஸ்புக்குன்னு ஒரு பகுதி வருது இல்லையா, அதில் முழுவதும் ஆபாசமாகவே போடுறான். கொஞ்சம் சலன புத்தி உள்ளவன், கொஞ்சம் சரியில்லாதவன், முடிஞ்ச அளவில் அப்படித்தான் இருக்கான் நாட்டில். அதில் முழுவதும் லாக் ஆகிறான். வயசான கிழவை முதற்கொண்டு கேடுறான், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கேடுறாங்க. எல்லாம் போதையில், எல்லாம் அந்த விபச்சார மயக்கத்தில், அந்த ஆபாச சிந்தனையில், ஒழுக்கம், நேர்மை, உண்மை, பரிசுத்தம் இவைகள்லாம் கெடுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக விபச்சார பார்வை, விபச்சார சிந்தனைகள், கேலி பேச்சு, கிண்டல் நிறைய ஆகி பிள்ளைகள்லாம் கெட்டு நாசமாகி சமுதாயமே இன்றைக்கி அதில் கெட்டு போச்சு. எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை பொதுவாக எடுத்துக்கிற மாட்டாங்க. பயன்படுத்துகிற முறையில் இருக்குது. ஒரு வெறியவங்க ஒரு தீவிரவாதி கையில், ஒரு வெறியவன் கையில் ஒரு துப்பாக்கி கிடைச்சா அவன் ஆட்களை கொள்கிறான். அதுவே ஒரு நல்லவன் கையில் கிடைச்சா மிருகங்கள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதுக்கு அது பயன்படுத்துவான். ஒரு குடிகாரங்கிட்ட ஒரு கத்தியை கொடுத்தா குண்டக்கு மண்டக்க எவனை வேணாலும் வெட்டி தள்ளுறதுக்கு கொடூரமாக பயன்படுத்துவான். நல்ல வகையில் கொடுத்தா அது நல்லதுக்கு பயன்படுத்துவான். மரம் வெட்ட, காய்கறிகள் வெட்ட. அதனால் அவனை பொறுத்து தான் அந்த ஆயுதங்கள் பயன்படுது. அதுபோல் ஆயுதம் மாதிரி தான் செல்ஃபோன். உங்களுடைய மனம் எப்படியோ அப்படித்தான் அது அப்படித்தான் அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அதில் தொடர்ந்து அந்த மாதிரி காரியங்களாக வருது. நேரடியாகவே பொம்பளை கூப்பிடுறாங்க. நான் தனியாக இருக்க, என்னோட பேச விரும்புகிறியா, நான் ரெடி. ஃபோன் மூலமாகவே பேசி அப்புறம் நேரடியாக போயிடுறான், வர்றான். உலகம் முழுவதும் விபச்சாரத்தில் கிடக்கு, வேசித்தனத்தில் கிடக்கு, பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. எப்படி திருத்த முடியும்? திருந்த முடியாது. அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகள் நினைங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களால் கெட்டு போயிடக்கூடாது. சில ஆளுக ஒழுக்கமாக இருப்பதற்கு காரணம் அவங்க பிள்ளைகள் தான். பிள்ளைகள் நினச்சே ஒழுக்கமாக ஆயிடுறாங்க. அது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் உங்களை பாதுகாத்து வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. பிள்ளைகளுக்காகவே நான் வாழ்கிறேன், இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லாவிட்டா அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அந்த பிள்ளைகள் நினச்சா கொஞ்சம் தவறுகள் செய்ய மாட்டீங்க. அதனால் சின்ன குழந்தைகள் அறிவு ஆற்றலுக்கு அந்த செல்ஃபோனை பயன்படுத்தலாமே தவிர அதிகமாக ஆழமாக போகக்கூடிய அளவில் விட்டுறாதீங்க. அதில் கொஞ்சம் பெற்றோர் கவனம் செலுத்துங்க. ஒவ்வொருத்தன் கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அவன் இஷ்டத்துக்கு விடக்கூடாது. அது கண்காணிக்காகவும் பெற்றோர்கள் இருக்கவும் கூடாது. பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க அதை கொஞ்சம் கண்காணிங்க. கெட்டதாக இருந்தால் சத்தம் போடுங்க. தொடர்ந்து கெட்டதாக இருந்தால் கொடுக்காதீங்க. நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துப்பா சொல்லுங்கள். இல்லை, நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நன்மை இருக்குது, தீமை இருக்குது. தீமையை விடுங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க.
விபச்சாரம் வேசித்தனத்துக்கு உங்கள் இச்சைகளுக்கு இருதயத்தில் உள்ளதை இறைவன்கிட்ட ஒப்படைச்சு உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் கௌரவத்துக்காக உங்களை மாற்றிக்கிங்க. நல்ல முறையில் உங்கள் சிந்தனைகளை திருத்தி கொள்ளுங்கள். நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது செல்ஃபோனில். நல்ல ஆன்மீக சிந்தனைகள், நல்ல அறிவுரைகள், சரித்திர காரியங்கள், நியூஸ் பார்க்குறோம், டெய்லி நாட்டு நடப்பை தெரிந்து கொள்கிறோம். இவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்படி அதை பயன்படுத்தி நல்லபடியாக இருங்க மக்களே. வணக்கம்.